என் பேர் லக்ஷ்மி தேவகோட்டை மாணிக்கவாசம் நலிலைப்பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். பெண்கள் தினம் கவிதை. என் முகம் பார்த்த முன்பே என் குரல் கேட்டு முன்பே என் குணம் அறியும் முன்பே என் நேசித்து வருவதையும் என் அம்மா மட்டும்தான். என்னை நேசித்து வருவதையும் என் அம்மா மட்டும்தான். அம்மா அழைத்து அமுதன் மொழி தாலாட்டு சாடல் பாராட்டு எத்தனை காவே படுத்தாலும் மூக்கு நீகாதுமோ பெண்கள் தினம் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கண்ணென போற்றும் கவித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடித்த முத்தமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். மகளிர் தினப்பேச்சு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டுமமா என்று பெண்களை போற்றி பாடிய மகாகவி தேசிய விநாயக பிள்ளை அவர்களை இந்த அழகிய தருணத்தில் நினைவு கூறுவோம். ஒவ்வொரு ஆண்டும் உலக மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் முன்னேற்றத்தை உணர்த்தும் விதமாகவும் உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1920ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த பெண்கள் போராட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் கெலண்ட்ரா கலந்து கொண்டார். அவர்தான் உலகம் முழுவதும் மகளிர் தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் என்று பிரகடனம் செய்தார். முதல் மகளிர் தினம் 1975ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. ஒரு பெண் தன்னை தரம் உயர்த்துவது அவள் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் தரம் உயர்த்துவது ஆகும். போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி இன்று கணினித்துறையில் இருந்து அனைத்து துறைகளிலும் பெண்கள் பல சாதனைகளை புரிந்து உயர்ந்துள்ளனர். இந்த அழகிய தருணத்தில் அன்னை தெரசா, கல்பனா சாவ்லா, இந்திரா காந்தி, மேரி கோம் போன்ற பெண்ணினத்திற்கே பெருமை சேர்த்த பெண்களை நினைவு கூறுவோம். பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க வென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் பொன்னான வரிகள் இன்றே உயிர் பெறும். சாதனைகள் பல புரிந்து சரித்திரம் பல படைப்போம். வா பெண்ணே, வெற்றி நமது. இங்கிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.